ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 79. இந்த பிரச்சனையால் ஷூட்டிங் தடைபடக்கூடாது என்று நினைத்த டைரக்டர் ஸ்ரீகாந்த், அதான் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சே, போய் எல்லாரும் வேலைய பாருங்க என்றார். தினேஷ் அழைத்திருந்ததால் அங்கே தனது ஆட்களுடன் வந்திருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயிடம், நீங்க எங்க ஊர்ல ஷூட்டிங் முடிச்சு திரும்பி போகிற வரைக்கும் உங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு நாங்க பொறுப்பு சார். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க டைரக்டா என்ன காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. என்னோட பர்சனல் நம்பரை உங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். நடக்கும் அனைத்தையும் இன்னும் கோபம் குறையாமல் பார்த்து கொண்டிருந்த வெற்றி அமுதாவின் கையை பிடித்து தனியாக அழைத்து சென்று, என்ன அமுதா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சு உனக்கு ஒருத்தி இந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சிருக்கும் போது கூட எப்படி உன்னால இவளை அப்படியே விட முடியுது? நீ இப்படி இளிச்சவாய்த்தனமா இருந்தா அவ எப்படி திருந்துவா? நம்ம தப்பு பண்ணாலும் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சு மறுபடியும் உன்னை ஏதாவது பண்ணணும்னு தானே யோசிப்பா. அவளை இப்படியே விட்டதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. அந்த போலீஸ்காரனும் எப்படியாவது பிரசிடென்ட் பொண்ணை இதுல இருந்து காப்பாத்தணும்னு அந்த ஆளுக்காகவே பேசிக்கிட்டு இருக்கான். நீ வேணா பாரு, அவ இன்னொரு தடவை ஏதாவது பண்ணட்டும், அவளை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகதான் போறேன் என்று ஆத்திரம் பொங்க சொன்னான். ஐயோ, கொஞ்சம் மெதுவா பேச வெற்றி. நீ பேசுறது யாருக்காவது விழுந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? எப்போல இருந்து இப்படி ரவுடி பையன் மாதிரி வெட்டுவேன் குத்துவேன்னு நீ பேச ஆரம்பிச்ச? அபிநயாவ வேற எவனாவது ஏதாவது பண்ணிட்டா கூட நீ இப்படி பேசிட்டு இருந்ததுனால உன்னதான் சந்தேகப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். நான் தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தேவையில்லாத பிரச்சனை வேணாம், பிரசிடென்ட் இனிமே இப்படி நடக்காதுன்னு வாக்கு கொடுத்திருக்காருல, அது போதும்னு அப்பயே எல்லாரும் முன்னாடியும் சொன்னனே. எல்லாம் முடிஞ்சு போலீஸும் கிளம்பி போயிட்டாங்க. மறுபடியும் ஏன் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற என்று அமுதா கேட்க, இப்ப நான் தான் உனக்கு பிரச்சனை செய்யறனா? என்னமோ ஷூட்டிங் தான் முக்கியம், ஷூட்டிங் தான் முக்கியம்னு இத பத்தியே பேசிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட முக்கியமே இல்லடி. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஒருவேளை நீ அதை குடிச்சிருந்தா என்ன ஆகிருக்கும்? நான் பதட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாத்தையும் விட, உன் உஜிரை விட இந்த பாலா போன ஷூட்டிங் தான் முக்கியமா? அப்படி நீ என்ன இந்த படத்துல நடிச்சே ஆகணும்னு இப்படி பைத்தியம் பிடிச்சு திரியற? இப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீ இந்த படத்துல மட்டும் இல்ல, வேற எந்த படத்துலயும் நடிக்க கூடாது. இப்போ இந்த அபிநயம் பண்ண மாதிரி நாளைக்கு வேற ஒருத்தி உன் மேல போட்டி பொறாமையில உன்னை அழிக்கிறதுக்கு எதுவும் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? உன்னை வச்சு என்னால இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நீயும் நானும் வேலைக்கு போகாம இருந்தா கூட ஜாலியா வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நமக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கு. நம்ம என்ன பஞ்சத்துல அடிபட்டு பரதேசியா சுத்திட்டு இருக்கோமா? இப்படி வந்து கஷ்டப்பட்டு நடிக்கணும்னு உனக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்ல. இப்பயே நான் போய் நீ இனிமே இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு நான் விஜய் சார் கிட்ட சொல்லிட்டு வர்றேன் என்ற வெற்றி வேகையட்டுக்கள் வைத்து விஜயை நோக்கி நடந்தான். உடனே அவன் முன்னே சென்று அவனை முன்னேறி செல்ல விடாமல் தடுத்த அமுதா, போதும் அங்கே நில்லு வெற்றி. இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட நீ முன்னாடி எடுத்து வைக்க கூடாது. வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலும் அதுல நான் தான் முடிவெடுக்கணும். நானே பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லும் போது உனக்கு என்ன பிரச்சனை? போ. இனிமேல் எனக்கு வேற யாரால ஏதாவது ஆனாலும் கூட போலீஸ் சொன்ன மாதிரி இவங்க மேலதானே போய் பழி விழும். அப்புறம் எப்படி அவங்க மறுபடியும் என்ன ஏதாவது பண்ண நினைப்பாங்க? கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே மாட்டிய நீ? இதோட இந்த படத்துல நான் நடிக்க கூடாதுன்னு எத்தனை பிரச்சனை வந்துடுச்சு. நானும் எத்தனை தடவைதான் உங்க எல்லார்கிட்டயும் பேசி சமாளிச்சு சண்டை போட்டு இது எனக்கு முக்கியம் முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீ சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து நான் செத்த கூட எனக்கு கவலை இல்ல வெற்றி. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு இப்போ ஆசை வந்துருச்சு. அந்த ஆசைக்காக, என்னோட கரியருக்காக, என் சந்தோஷத்துக்காக நான் இந்த படத்துல நடிக்கதான் போறேன். நான் சாகுற வரைக்கும் எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்ப எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதனால நான் பணக்காரி ஆகிறேனோ, நான் நடிக்கிற படம் ஓடுமா ஓடாதா, என் வாழ்க்கை முன்னேறுமா இல்லையான்னு எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை இழந்துட்டு கடைசியில அது போயிடுச்சுன்னு நினைச்சு என்னால வருத்தப்பட்டு சாக முடியாது. நான் சொல்றது புரியுதா உனக்கு? இதுக்கப்புறம் நான் சினிமாவில நடிக்கிறத பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது, நீயும் தான் என்று ஆத்திரம் பொங்க சொல்லிவிட்டு தனது கேரவனுக்கு சென்று விட்டாள். நம்ம அமுதாவா இப்படி எல்லாம் பேசுறது என்று நினைத்து அதை நம்ப முடியாமல் செல்லும் அவளையே பார்த்தபடி சிலை போல அசையாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் வெற்றி. தினேஷுடன் நின்று
அவர்களது உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த விஜய், இப்போதான் முதல் தடவை இவளுக்காக தைரியமா பேசுவதை நான் பாக்குறேன். நான் அன்னைக்கு ஆடிஷனே இல்லாம அமுதாவை இந்த படத்துக்கு சூஸ் பண்ணது தப்பில்லைன்னு இவ ப்ரூவ் பண்ணிட்டான். நான் அப்ப பார்த்த அமுதாவுக்கும் இப்ப இருக்க அமுதாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இவ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கா. கண்டிப்பா இவளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இவளும் மாறிட்டான். இவள நான் பாக்குற விதத்தையும் மாத்திட்டான். இந்த சின்ன பொண்ணு கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு என்று நினைத்து அவளை கண்டுபிடித்த பெருமை எல்லாம் தனக்குத்தான் சேரும் என்ற பெருமிதத்துடன் செல்லும் அமுதாவை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் அருகில் நின்று கொண்டிருந்த அனாமிகா, நான் கிளம்புறேன் விஜய், பட் அதுக்காக உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்காத. நீ இப்போ இங்க ஸ்டே பண்ணிருக்க அதே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நானும் ஸ்டே பண்ண போறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் நானும் உன் கூட இங்கதான் இருக்க போறேன் என்று சொல்ல திரும்பி அவளை முறைத்து பார்த்த விஜய், நீ அடங்கவே மாட்டியாடி, என்னமோ பண்ணி தொலை. உன்னை அபிஷியலா என் லைஃப்ல இருந்து நான் துரத்துற வரைக்கும் உன்னை நான் டாலரேட் பண்ணிதான் ஆகணும். அந்த டே சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு தினேஷை தனியாக அழைத்து கொண்டு சென்றான். அந்த அபிநயாவை அப்படியே விட போறீங்களா பாஸ் என்று தினேஷ் அவனிடம் கேட்க, இங்க எதுவும் பேச வேணாம், என் கேரவனுக்கு வா என்று சொல்லிவிட்டு அவனை அழைத்து கொண்டு தனது கேரவனுக்கு சென்றான் விஜய். அங்கே சென்றதும் அவன் தனக்கான இருக்கையில் அமர்ந்து கொள்ள, நீங்க சொன்ன மாதிரி அமுதா மேல ஆசிட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது கூட பிரசிடென்டோட பொண்ணாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது பாஸ். இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்தினால பயந்து அந்த பொண்ணு இனிமே எதுவும் பண்ணாம இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்றான் தினேஷ். எஸ் கரெக்ட். அவள மாதிரி ஆளுங்கனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறமா எதுவும் பண்ணாம சும்மா இருக்கவே முடியாது. அந்த இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதானே? அந்த டைம்ல அமுதாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவன பிடிக்க பாரு. அவ மட்டும் அபிநயாதான் இத செய்ய சொன்னதுன்னு நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா போதும். அதை வச்சே நான் அவளை ஆஃப் பண்ணிடுவேன் என்று விஜய் சொல்ல, ஓகே பாஸ், அபிநயாவை கூட ஏதாவது பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். நீங்க அனாமிகா மேடமை என்ன பண்ண போறீங்க? நீங்க எங்க போனாலும் அவங்க விடாம உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்களும் அவங்களும் அகைன் டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அவங்கள டிவோர்ஸ் பண்ணா உங்க மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி ஆகிடும். மறுபடியும் அனாமிகா மேடம் சிம்பத்தி ஓட்ஸ் வாங்கிருவாங்க என்றான் தினேஷ். ஆமாடா, அவ தொல்லை தாங்க முடியல. முதல்ல அந்த பிசாசை என் லைஃப்ல இருந்து ஒழிச்சு கட்டணும் என்று விஜய் தனது போனில் இருந்து லாயருக்கு கால் செய்து, என்னால அனாமிகா கூட எல்லாம் ஒரு வருஷம் வாழ முடியாது. ஏற்கனவே எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆக போகுது தானே. அப்போ நாங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் தானே. நீங்க எங்க டிவோர்ஸ் கேஸ மறுபடியும் அப்பீல் பண்ணுங்க என்றான். அப்பீல் பண்றது பெரிய விஷயம் இல்ல சார். அனாமிகா மேடம் மறுபடியும் உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பப்பட்டதா கோர்ட்ல வந்து சொல்லிட்டாங்கன்னா கேஸ் நிக்காது. நீங்க அவங்க உங்க லைஃப் இருக்கிறத எதனால விரும்பலன்னு கோர்ட்ல எவிடன்ஸோட ஸ்ட்ராங்கா சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவங்களுக்கும் நடுவுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத கன்சிடர் பண்ணி உங்களுக்கு கோர்ட் டிவோர்ஸ் கொடுக்கும் என்று லாயர் சொன்னதால், ஓஹோ புரியுது சார். அப்போ இவ்ளோ நாளா நான் வெளியே சொல்ல வேண்டான்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அனாமிகாவுக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. தினேஷ் அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை யூஸ் பண்ணி எனக்கு அனாமிகா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இந்த தடவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவளுக்கு சான்ஸ் கொடுக்கறத பத்தி யோசிக்க போறது இல்ல என்று உறுதியாக சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தான் விஜய். காதல் மலரும்.